ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆத்தங்கர தர்காவுக்கு போக போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆத்தங்கர தர்காவுக்கு நம்ம காரில் தான் போகிறோம். போகிற வழி எல்லாம் இயற்கையாக இருந்தது. நீங்களே பாருங்கள், பச்சை பசேன்னு இயற்கையாக இருந்தது. நானும் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் எப்போ கிளம்பணும் அப்படின்னா ஆத்தங்கரைக்கு வியாழக்கிழமை மதியானம் 3:15 மணிக்கு ஆத்தங்கரைக்கு கிளம்பணும். இங்கேருந்து அரவக்குறிச்சிலேருந்து ஆத்தங்கரைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா 6 மணி நேரம். 6 மணி நேரம் ட்ராவல் எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்தது. நாங்கள் எப்பயுமே வருஷம் ஆத்தங்கரைக்கு போயிடுவோம். எங்கள் டாடி சொன்னார், ஆத்தங்கரையில் நைட் தங்கிட்டு காலையில் ஜாக் பண்ணிவிட்டு அப்படியே ஏர்வாடி போயிடலாம், அங்கேருந்து பாம்பன் பாலத்துலேருந்து ராமேஸ்வரம் போயிடலான்னு. சரி, நானும் ஓகே அப்படின்ட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீ, காஃபி, வடை, போண்டா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். நான் ஏன் பேக்கரி வீடியோ எடுக்கலைன்னா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கள் லேட்டு ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் பேக்கரியை வீடியோ எடுக்கல. சன்மறையை தான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டாக நான் சன்மறையை பார்த்துட்ருந்தேன். அடுத்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். திருப்பியும் நைட் ஆயிரும் போல் அப்படின்னு நானும் பார்த்துட்ருந்தேன். போகிற வழியில் அங்கே நிறைய காலேஜ், நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது. நானுமே இந்த காலேஜெலாம் நல்லா இருக்குன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ஒரு பேக்கரி போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே எங்கள் டேடி எனக்கு ஒரு ஸ்வீட் பூரி வாங்கி கொடுத்தாரு. அதை போகிற வழி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள், ஸ்வீட் பூரி எல்லோ கலரில் இருந்தது. நானும் எனக்கு பசிச்சிச்சுன்னு ஏதோ ஒரு கலருன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்வீட் பூரி டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட் நாங்கள் டிசைன் வேலையில் ஸ்ரீ வள்ளி ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டோம். அங்கே சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. இருந்தாலும் ஆத்தங்கரை பக்கம் நல்ல ஹோட்டல் அவ்வளோ எதுவும் இல்லைன்ட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். இப்போ திருப்பி கிளம்பிட்டோம். நைட்டு அங்கே நல்ல இருட்டாக இருந்துச்சு. அதையுமே நான் ரசிச்சுட்டு இருந்தேன். போகிற வழியெல்லாம் காற்றடிச்சிச்சு நைட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் மதியானம் கிளம்புனால வெயில் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக அங்கே காற்று தான் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வியாழக்கிழமை நைட் தான் ஆத்தங்கரை போய் ரீச் பண்ணோம். அப்போ அங்கே வீடியோ எடுக்க முடியல, செம்ம இருட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் க்ரௌடாக இருந்தது. நிறைய பேர் வந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு பதிலாக நான் காலையில் எடுத்துருந்துருப்பேன். ஏன்னா காலையில் 7 மணிக்கு அவ்வளோ க்ரௌட் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஃபஜர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆத்தங்கரை கிளம்பலான்னு இருந்தோம், ஷாப்பிங் பண்ணிவிட்டு. சாரி, ஆத்தங்கரையில் ஏர்வாடி தான் ஆத்தங்கரைன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஏர்வாடி தான் கிளம்பலான்னு இருந்தது. செம்மையாக இருட்டாயிருச்சு. வீடியோ எடுக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்களே பாருங்கள். இது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஊர் ஃபுல்லாக ஆட்டோவாக தான் நின்றுச்சு. டாக்ஸி, ஆட்டோ புக் பண்ணுவாங்க போல் அங்கே நிறையா பேர். அதனால் ஆட்டோ தான் அங்கே நின்றுச்சு. இன்னும் ஆத்தங்கரை போக கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் போக போக பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்குன்னு போகிற வழியில் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம ஆத்தங்கரையே ரீச் பண்ணிட்டோம். நான் சொன்னேன்ல, காலையில் தான் அங்கே க்ரௌடாக இருக்குது, காலையில் தான் வீடியோ எடுக்க முடியும்னு. இப்போ நான் காலையில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நிறையா பேர் அங்கே சார்ஜ் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கே எப்போயுமே வெளியே தான் எல்லாமே படுத்து தூங்குவாங்க. லாட்ஜெலாம் புக் பண்ண மாட்டாங்க, அங்கே வெளியே தான் படுத்து தூங்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அங்கேயே நிறைய ரூம். தர்காவில் படுத்து தூங்குறது ரொம்ப நல்லதான். அதனால எல்லாருமே தர்காவில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நானுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். தர்கா பக்கம் நானுமே நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். போகிறப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், இப்போ ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் செம்ம க்ரௌடு. காலையிலையுமே க்ரௌடாக தான் இருந்தது. அடுத்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் நான் ஜியாத் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பக்கம் ஓடிட்டு ஜியாத் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திருப்பி வெளியே வந்துட்டோம். எங்கள் அத்தாவுமே நின்றுட்டு இருந்தார். எங்கள் பிரதர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ நானுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதாக பாருங்கள், சுற்றி பேர் அங்கே நிறைய மடம் தான் இருக்கும். அங்கேயே சாப்பாடு மத்தியானம் கொடுத்துருவாங்க. அங்கே நிறைய பேர் நேர்ந்துருப்பாங்க. அதுக்காக கோழி, சேவல், ஆடு இந்த மாதிரி அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே டெய்லியுமே பிரியாணி தான் கிடைக்கும். எப்பயுமே காலையில், மதியானம், நைட்டு முதல் கண்டு பிரியாணி தான். அதுதான், அதனால் வேறு எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பேர் அங்கே நான் நேர்ந்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க நிறைய வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 வாழைப்பழம், 3 வாழைப்பழம் கொடுப்பாங்க. தேங்காய் பாலுமே கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் டெய்லியும் அங்கே போனாலுமே வாழைப்பழம், தேங்காய் பால் கன்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே நீங்கள் எப்போ போனாலுமே சாப்பாடு உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம என்ன துவா கேட்டாலுமே அங்கே நிறைவேறும்.
கேரளாவிலேருந்து இங்கே நிறைய மக்கள் வருவாங்க. 24 மணி நேரமே இங்கே வந்து மக்கள் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். கடையில் நிறைய வளையல், கிளிப்ஸு அதெல்லாம் இருந்தது. நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்களேன், எவ்வளோ கிளிப்பு, எவ்வளோ பாசி இருந்தது. இந்த கடை வந்து தர்காவுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. தர்கா பக்கத்துலேயே நம்ம நேராக போனோம்னா இந்த கடை தான். இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் கிளிப்ஸு, வெரைட்டி ஆஃப் சீப்பு, பாசி இதெல்லாம் இருந்தது. அங்கே வந்து சில்வரில் ஒரு பாசி இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனால அதை வாங்கிட்டேன். பக்கத்துலேயே சில்வர் பாத்திர கடையுமே இருந்தது. நெக்ஸ்ட்டு குர்ஹான் விற்கிற கடை இருந்தது பக்கத்தில். குர்ஹான், ஆத்தங்கரை ஃபோட்டோஸ் இதெல்லாமே இருந்தது. நீங்களே பாருங்கள், ஆத்தங்கரை தர்கா உள்ளேருந்து வெளியே இருந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அங்கே விற்பாங்க. அதுவுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். கீ செயினுமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே வேறு கடைக்கு போகலான்னு நாங்கள் வேறு கடைக்கு கிளம்பிட்டோம். இந்த கடையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கமே ஒரு சந்து இருந்துச்சு. அந்த பக்கம் போய் பார்த்தாலும் அந்த பக்கமும் இந்த பக்கம் சந்திலையுமே குர்ஹான் கடை இருந்தது. நாங்கள் அப்படியே எங்கள் டேடி வந்து லக்கேஜ் எல்லாம் அந்த காருக்குள்ளே ஏற்றிட்டாரு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். காரில் வந்து லக்கேஜெலாம் ஏற்றி உக்காந்துருந்தாரு. சரி அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து அப்படியே வேறு பக்கம் காரை நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், இன்னும் கடைகளுக்கெலாம் போகலான்னு சொன்னாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மணி வந்து ஒரு 7, 6 இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஏர்வாடி தான் கிளம்புறோம். ஏர்வாடி போகலான்ட்டு ஏர்வாடி கிளம்பிட்டோம். ஏர்வாடி வந்து இங்கேருந்து எவ்வளோ மணி நேரம்னு எனக்கு தெரியல. சரி நாங்கள் கிளம்பிட்டோம். இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ. அங்கேருந்து ஏர்வாடி வந்து 3.5 மணி நேரமா. ஸ்லோவாக போச்சு ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போயிருந்தேன். பாருங்கள் இங்கே எவ்வளோ கடைகள்லாம் இருக்குன்னு நீங்களே. நான் நிறைய கடை போயிருந்தேன். ஆனால் நிறைய கடையில் க்ரௌடாக இருந்ததுனால என்னால் வீடியோ ஆர் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ நாங்கள் ஏர்வாடி கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் ஜாலியாக இருந்தது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்து நம்ம ஏர்வாடி விலாகில் வந்து நம்ம சந்திக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் 2 விலாக் இருக்குது. அதையுமே நீங்கள் பார்த்துருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன், லைக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.